சரணமையப்பா. கருப்பு வேட்டி கட்டிக்கிட்டு கழுத்தில் மாலை போட்டுக்கிட்டு இருமுடிய சுமந்துக்கிட்டு பெருவழியே நடந்துக்கிட்டு பெட்டை துள்ளி ஆடிக்கிட்டு சிந்தக தோம்பாடிக்கிட்டு சுவாமி சரணம் சொல்லிக்கிட்டு வாரோமையா சபரி வாரோமையா கட்டேந்தி சபரிக்கு வாரோமையா வாரோமையா சபரி வாரோமையா கட்டேந்தி சபரிக்கு வாரோமையா. சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இப்பொழுது இந்த கார்த்திகை மாதத்திலே சபரிமலை வாசனாகிய சுவாமி ஐயப்பனுடைய இந்த விரத வழிபாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இது பல்வேறு இடங்களிலும் இந்த பூஜைகள் வழிபாடுகள் நடைபெறுகின்றன. சாஸ்தாபுரத்திலே 43 ஆண்டுகள் நிறைவு செய்து 44வது ஆண்டிலே இந்த ஐயப்பனுடைய மகர ஜோதி பெருவிழா நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இவ்வாறு இந்த மாலை அணிகின்ற பொழுதே அதிகாலையிலே சூரிய பகவானை வழிபாடு செய்து விநாயகப் பெருமானை வழிபாடு செய்து விக்கிரங்கள் தீர்க்கின்ற கன்னிமுக மகாநதியை பிரார்த்தித்ததோடு மாதா பிதா குரு தெய்வம் என்கின்ற வகையிலே தாய் தந்தையர்களை பணிந்து பாத பூஜை செய்து குருவை பணிந்து பாத பூஜை செய்து ஆசி பெற்று அதன் பின்பு சத்திய வாக்கெடுத்து இந்த மாலை போட்டுக் கொள்வது. அந்த கருப்பு வேற்றி கட்டி அதன் பின்பு கழுத்தில் மாலை அணிந்தவுடனே அவர்கள் சுவாமி என்கின்ற ஒரு உயர்ந்த நிலை வருகிறது. சராசரி மனிதனாக இருந்தவர் இந்த கருப்பு ஆடை அணிந்து கழுத்தில் மாலை அணிந்ததும் சுவாமி என்கின்ற ஒரு சிறப்பை உயர்வை பெறுகின்றது இந்த விரதம். இந்த ஐயப்பனுடைய விரதம் மிகவும் ஒரு அற்புதமானது. யார் யாருக்கெல்லாம் இந்த இறையருள் பூர்ணமாக நிறைகின்றதோ அவர்கள்லாம் இந்த பூஜை வழிபாடுகளிலே கலந்து கொள்ளுகின்ற பெரும்பாக்கியத்தை பெற்றவர்களாகவும் இவ்வாறு கருப்பு ஆடை அணிந்து கழுத்தில் மாலை அணிந்து சபரிமலைக்கு இருமுடி சுமந்து பெருவழி நடந்து பேட்டை துள்ளி பம்பை நதிக்கரை சென்று சன்னிதானத்திலே 18ஆம் படியேறி ஐயனை தரிசிக்கின்ற பாக்கியம் நெய்யபூசகம் செய்கின்ற பாக்கியத்தையும் அவர்களுக்கு கிடைக்கும். இவ்வாறான புனிதமான பக்குவமான உன்னதமான விரதம் இந்த ஐயப்பனுடைய விரதம். இவ்வாறு இந்த ஐயப்பன் விரதம் இருக்கின்றவர்கள் தங்களை முதலிலே தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். தாங்கள் அந்த விரதங்களை நெறிமுறை தவறாத ஒரு குருசுவாமியிடத்திலே மாலை போட்டுக் கொள்ள வேண்டும். நெறிமுறைகளை கடைப்பிடிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். அந்த விதிமுறைகளுக்கு அமைவாக வாழ வேண்டும். அவ்வாறு இருக்கின்ற பொழுதுதான் அந்த விரதத்தினுடைய பூரணத்துவம் அந்த மாலை அணிந்தவருக்கும் அணிவிக்கின்றவர்களுக்கும் உண்டு. அவ்வாறான சிறப்போடு கூடிய ஒரு உன்னதமான விரதம் இந்த ஐயப்பனுடைய விரதம். இவ்வாறு இந்த விரத அனுஷ்டானங்களிலே ஈடுபடுகின்ற பொழுது காலை மாலையிலே சரணங்கள் பிடித்துக் கொள்வது, சரணகோஷம் செய்துகொள்வது, 18ஆம் படி பூஜைகள் நடைபெறுகின்ற இடங்களில் சென்று பிரார்த்தனைகள் செய்வது, கூட்டு பஜனைகள் வழிபாடுகளில் நாம் கலந்து கொள்வதோடு பொதுவாக இந்த மாலை அணிந்த சுவாமிகள் சாப்பாட்டு கடைகளிலே குறிப்பாக ஹோட்டல்களிலே போய் உணவு அருந்தக்கூடாது. அந்த உணவகத்திலே நல்லவரும் வருவார், கெட்டவரும் வருவார், குடிகாரனும் வருவார், கொலைகாரனும் வருவான், தீட்டுத்திறக்கு போயிட்டு வந்தவனும் வருவான், மரண வீட்டாலே வந்தவனும் வருவான். அது ஒரு வியாபார ஸ்தாபனம். அங்கே மாலை அணிந்த புனிதத்தோடு சென்று அங்கே அந்த மாலையினுடைய சிறப்பை பெருமையை அசிங்கப்படுத்தக்கூடாது. நமக்கு வீட்டு உணவு இல்லை, கடையிலே தான் சாப்பிட வேணுமா இருந்தால் பார்சலாக எடுத்து சாப்பிடுங்கள். தயவு செய்து அது சைவ உணவாக இருந்தாலும் ஹோட்டல் வழியே போய் சாப்பிட்றதை மாலையில் இந்த சுவாமிகள் அறவே நிறுத்தி கொள்ள வேண்டும். அது பெரிய ஒரு பாவத்தை கொண்டு வந்துவிடும். அங்கே வருகின்றவர் எப்படி இருப்பாரோ தெரியாது. அது மட்டுமல்லாமல் அவ்வளவு தூரம் தெய்வ பக்தி உள்ளவரோ தெரியாது. அவர் பார்த்து கிண்டல் பண்ணுவார். பார், மாலையை போட்டுக்கொண்டு கற்பூட்டி கட்டி ஊரை ஏமாற்றுகிறான், அதிலே ஒரு பிரச்சனை வந்துவிடும். இவ்வாறெல்லாம் நடைபெற்று இருக்கின்றது. எனவே சிந்தனைக்கு கொண்டு
மாலை அணிந்த சுவாமிகள் பக்குவமாக அன்போடு பழகி இறையருளை நாமும் பெற்று பிறருக்கும் கிடைக்கின்ற பாக்கியத்தையும் கொடுக்கின்ற வகையிலே ஐயப்பனுடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து சர்வதேச இந்து மத குருபடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தின் சார்பிலே நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வது மனமகிழ். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று திரு அவை மரியாள் ஆலயத்திலே காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட திருநாளை கொண்டாடுகின்றது. மரியாவுக்கு 3 வயது இருக்கின்ற பொழுது அவர்களுடைய பெற்றோர்களான அன்னாள், யுவக்கீம் என்பவர்கள் தங்களுடைய முதுமையிலே கடவுள் தமக்கு அருளிய இந்த அன்பான செல்வ குழந்தையை அவர்கள் ஆலயத்திற்கு சென்று ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கின்றார்கள். இது நற்செய்தி நூலிலே எழுதப்படவில்லை. ஆனால் நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நற்செய்திக்கு அப்பால் ஜேம்ஸ் எழுதிய நற்செய்தியிலே இது குறிப்பிடப்படுகின்றது. இதிலே ஒன்றும் வியக்கத்தக்கதாக இல்லை. பொதுவாக இறைவனுடைய சன்னிதானத்திலேயே அல்லும் பகலும் அவருடைய நினைவினால் வழிநடத்தப்பட்ட இந்த முதிய பெற்றோர்கள் அன்னாளும் ஜுவக்கீனும் இவர்கள் தமக்கு பிள்ளை பேறு கிடைக்க வேண்டும் என்று அயராது ஆண்டவரை மன்றாடி கொண்டு வந்தார்கள். பிள்ளை என்பது கடவுளால் கொடுக்கப்பட்ட கொடை என்பதை அவர்கள் ஆழமாக நம்பியிருந்தார்கள். அத்தகைய அந்த பெற்றோர்கள் மரியன்னையை அவர்கள் அழகுற வளர்த்தார்கள். ஆண்டவருக்கு தாயாக இருக்கக்கூடிய இந்த மரியாள் அவளுடைய குழந்தை பருவத்திலே இருந்து அவளை தயார் செய்த பெருமை அவருடைய பெற்றோர்களுக்கு ஆகும். இன்று எங்களுடைய சமூகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், பெற்றோருக்கு 1 பிள்ளை, 2 பிள்ளை, சில வேளைகளிலே 3 பிள்ளை என்று அளவோடு பெற்று வளமோடு வாழுங்கள் என்று சொல்லுவது போல அவர்கள் இந்த குடும்பங்கள் சிறிய குடும்பங்களாக இருக்கின்றன. ஆகையினாலே இந்த பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளோடு அதிக நேரத்தை செலவு செய்கின்றார்கள். அந்த பிள்ளைகள் தங்களுடைய பெரும் சொத்தாக கருதி அல்லும் பகலும் இந்த பிள்ளைகளுக்காகவே வாழுகின்றவர்களைப் போல அவர்கள் கடுமையாக உழைக்கின்றார்கள். கரிசனையோடு அவர்களை வழிநடத்துகின்றார்கள். அவர்களுக்கு கல்வி ஊட்டுவது மட்டுமல்ல, கல்வி அறிவிலே அவர்கள் சிறந்து விளங்க வேண்டும் என்று அவர்கள் ஏங்குகின்றார்கள். அதற்கான நடவடிக்கைகளை எடுக்கின்றார்கள். அந்த பிள்ளைகளுக்காக தங்களுடைய உழைப்பு அனைத்தையுமே அவர்கள் வாரி வழங்குகின்றார்கள். இந்த பிள்ளைகள் வருங்காலத்திலே அவர்கள் சான்றோர்களாக, சிறந்தவர்களாக, நற்பிரஜைகளாக வாழ வேண்டுமென்று அவர்கள் எடுக்கின்ற அந்த கனவுகளும் முயற்சிகளும் அவர்கள் செய்கின்ற முதலீடுகளும் நிச்சயமாக அவர்களுடைய இந்த கனவுகளை எல்லாம் இந்த பிள்ளைகள் நினைவாக்குவார்கள். பிள்ளைகள் யாழ் இனிது குழல் இனிது என்று கூறுவார்கள். குழந்தையின் மழலை சொல் கேட்காதவர்கள் என்று வள்ளுவ பெருமான் அழகாக சொல்லியிருக்கின்றார். குழந்தைகளோடு கூடி அவர்களோடு நாங்கள் விளையாடுவதும், அவர்களை பராமரிப்பதும், அவர்களுடைய திறமைகளை கண்டு வியப்பதும், அவர்களுடைய பேச்சுக்களிலே இருக்கின்ற திறமைகளையெல்லாம் நாங்கள் கண்டு சந்தோஷப்படுகின்றோம். அதனாலே இந்த எங்களுக்கு, அதாவது உங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பங்களுக்கும் இறைவனால் கொடுக்கப்பட்ட இந்த குழந்தைகளை கடவுளுடைய கொடை என்று சொல்லி வெறுமனே அவர்கள் இந்த உலகத்திலே தோன்றியிருக்கின்றார்கள் அல்லது கடமைக்காக அவர்களை பராமரிக்காமல் உண்மையாக அன்பொழுகு அவர்களை நாங்கள் நோக்குவோம். அவர்களுடைய வாழ்வு சிறக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும், பெற்றோர்களாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய பிள்ளைகளை, குறிப்பாக அவர்களுடைய குழந்தை பருவத்திலே அவர்கள் சிறார்களாக இருக்கின்ற பொழுது அவர்களுடைய வாழ்க்கையினுடைய உயர்வான அந்த மதிப்பீடுகளை எல்லாம்
அவர்களுடைய உள்ளங்களிலே நீங்கள் விதைகளாக விதைக்கின்றவர்களாக, அவர்களுடைய ஆளுமை வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பை தாராள சிந்தையோடு கடவுளுக்கு நன்றி கூறுகின்றோம் என்ற அந்த அடிப்படை உணர்வோடும் மனநிலையோடும் பிள்ளைகளை கடவுளுக்கு உகந்தவர்களாக வளர்த்தெடுப்போம். அன்னை மரியாளை வளர்த்தெடுத்த இந்த ஜோக்கீம், அன்னாள் என்கின்ற புனிதர்கள், மரியன்னையினுடைய பெற்றோர்கள் உங்கள் அனைவருக்காகவும் பரிந்துரைப்பார்களாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஒருமுறை அல்லாஹினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலிலே சஹாபாக்களோடு பேசிக்கொண்டிருந்த நேரம் சஹாபாக்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கின்றார்கள். அதாவது அந்த சஹாபாக்கள் அனைவரையும் பார்த்து ஒரு கேள்வியை கேட்கக்கூடிய நேரம் அல்லாஹினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், உங்களோடு இருக்கக்கூடிய ஒரு நபித்தோழர், அவருடைய வீட்டிற்கு அருகிலே ஒரு ஆறு ஓடிக்கொண்டு இருக்கின்றது, ஒரு நீரோடை ஓடிக்கொண்டு இருக்கின்றது. இந்த ஆற்றிலே இந்த மனிதர் ஒவ்வொரு நாளும் 5 தடவைகள் குளிக்கின்றார். இவ்வாறு 5 தடவைகள் குளிக்கக்கூடிய இந்த நபித்தோழருடைய உடம்பிலே ஏதாவது அழுக்குகள் இருக்குமா, ஏதாவது துர்நாற்றங்கள் வீசுமா என்று அந்த நபித்தோழர்களை பார்த்து கேட்டவுடன் அந்த நபித்தோழர்கள் கூறினார்கள், அதாவது அல்லாஹினுடைய தூதரே, இந்த மனிதர் ஒவ்வொரு நாளும் குளிக்கின்றார், இந்த மனிதருடைய உடம்பிலே எந்த ஒரு அழுக்குகளும் இருக்காது, இந்த மனிதனுடைய உடம்பிலே எந்த ஒரு தூர்நாற்றமும் வீசாது. அந்த நேரத்திலே அல்லாஹினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதே போன்றுதான் ஒரு மனிதர் இந்த உலகத்திலே அவனுக்கு கடமையாக்கப்பட்ட 5 நேர தொழுகைகளையும் சரியான முறையிலே தொழுகின்றார். இவ்வாறு ஒரு மனிதன் 5 நேர தொழுகைகளையும் சரியான முறையிலே நிறைவேற்றினான் என்றால் அவனுடைய பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்பட்டுவிடும். இந்த மனிதர் 5 நேரம் குளிக்கக்கூடிய நேரம் இவருடைய உடம்பிலே எந்த அளவுக்கு அழுக்குகள் இல்லாமல் போகுமோ அதே போன்றுதான் இந்த மனிதர் 5 நேரம் தொழக்கூடிய நேரத்திலே இந்த மனிதருடைய உடம்பிலே அவன் செய்த பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்பட்டு அவன் சொர்க்கவாசியாக மாறுவான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த வகையிலே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தொழுகையை பொறுத்த வரைக்கும் இந்த தொழுகை ஒரு மனிதன் பருவ வயதை அடைந்ததிலிருந்து அவனுடைய மரணம் தொண்டைக்குழி அடையும் வரைக்கும் இந்த தொழுகை அவனுக்கு கட்டாயமான ஒரு கடமையாக இருக்கின்றது. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இந்த தொழுகையை விடுவதற்கு அனுமதி கிடையாது. அந்த வகையில் இந்த தொழுகையை நாங்கள் சரியான முறையிலே 5 நேரம் நாங்கள் தொழுகை நிறைவேற்றினோம் என்றால் எங்களுடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டு நாளை மறுமையிலே நபிமார்களோடோ நபியலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடோ அல்லாஹுவை ஒவ்வொரு நாளும் காணக்கூடிய அந்த சுவர்க்கத்தை நாங்கள் அடைவதற்கு எல்லாம் வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் உதவி புரிவான என கேட்டு விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.